டேய் கூல் மச்சான் கூல். ஃப்ரீயா விடு. மது உன்னை டெர்மினேட் பண்ணிட்டா. இனிமே என்னடா பண்ண போற? டெர்மினேட் பண்ணா நான் வேலையை விட்டு போயிடுவேனா? கொஞ்ச நேரத்துல மச்சான் என்ன டெர்மினேட் பண்ண மதுவை வச்சு ரிவோக் பண்ண வைக்கிறேன். இப்ப எங்க இருக்கான்? மச்சான் அர்ஜுன், நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். அத கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். கமான் மது, அதுவே நேர்ல வந்து அவனை கூட்டிட்டு போறா. உன்னை என்னென்னமோ நினைச்சேன். வேலைக்கு உன்னை என்னால என்ன வேணாலும் செய்ய ஒண்ணும். நான் உன் டெர்மினேஷனை ரீவோக் பண்ணல. உன்னோட டீம் மேட்ஸும் குவிட் பண்ண போறதா நீ ரீவோக் பண்ற. இதுக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். நீயே உன் வாயால என் டீம்மேட்ஸ் கிட்ட தொலைற. டெர்மினேஷனை நான் ரீவோக் பண்ணிட்டேன். அர்ஜுனை கூட்டிட்டு எல்லாரும் உள்ள வாங்க. என் டீம்மேட்ஸும் குவிட் பண்ணிட்டு என் பண்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல. நாங்க எல்லாரும் குவிட் பண்ணிடுவோம்னு சொல்லி அவனுக்காக வேலையை விடுறவன் தான் உண்மையான நண்பன். நாங்கெல்லாம் இருக்க வரைக்கும் உன இந்த ஆபீஸ்ல இருந்து யாராலையும் சொல்லுங்கப்பா. அம்மாடி, நீங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? எல்லாம் நல்லா இருக்கோம். தாத்தாக்கு தாத்தாச்சுல்ல பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. லீவ் போட்டு உடனே ஊருக்கு வர முடியும். கடைசியா ஒரு தடவை வந்து பாத்துரு. கவலைப்படாதீங்கப்பா. வேண்டியதான். சொல்லுங்க சரி. ஹெல்ப் போன் பண்ணாரு. ஊருக்கு கிளம்பி வர சொல்லிருக்காரு. அம்மா சீனியர். சரி கஸ்தூரி, நீ ரெடியா இரு. தனியா ஊருக்கு போற, ஒன்னும் பயம் இல்லையே? பயம் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? உட்கார். போறாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. பை பை. ஓ, நான் கண்டக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன்னா. நேத்து மேடம் சொன்னதுனால உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசி. என்னடா மாப்பிள்ள இல்ல? அதான் அர்ஜுன் வந்துட்டான்டா. சீக்கிரமா ஆபீஸ் வந்துட்டா. என்னடா ரொம்ப எல்லாம் யோசிக்க மது போட்டோ வைக்கதான். டேய், ஆபீஸ்ல இதெல்லாம் பண்ண கூடாதுடா. அரி, எனக்கு பிடிச்ச மதுவோட போட்டோவை நான் ஏன் இல்லடா, உன்னோட சேர்த்து எல்லாரையும் வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடிக்கலாம் மச்சான். இதுதான் மதுதான் மச்சான். தான்டா என்னது? போட்டோல கட்டுறதுக்கு. டேய், கழுத்துல இருக்க வேண்டியது. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனை மட்டும் இல்ல, நம்மளை சேர்த்து டோன்ட் மைண்ட். நான் ஒன்னு சொல்லலாமா? பண்றது எனக்கு சுத்தமா வா, நான் காட்டுறேன். ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்க. அதனால இப்போ போட்டோல இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண. அவங்க டேபிள்ல அவங்களுக்கு பிடிச்ச சாமி படம், விநாயகர் சிலை. எனக்கு மட்டும் தனி ரூல்ஸா? இங்கதான் இருக்கும். அர்ஜுன், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இத வந்து பிரச்சனை பண்ணனா நான் பாட் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஏன் டேபிள்ல நடக்கிறதே வேற. கொண்டாட்டி தானே அர்ஜுன், உனக்கு அவ்வளவுதான் மாதிரி. இங்கதான் இருக்கும். எனக்கு கிடையாது. என்னோட பர்சனல். இதுல கேளு, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு. இதை எடுத்துட்டு போக முடியாது.